மாமா, அது நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணல. நீங்க தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்க. அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் நான் அதுல கையெழுத்து போட்டேன். ஓகே, நான் தான் அப்ளை பண்ணேன். டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு இன்னைக்கு நம்மள வர சொல்லிருக்காங்க. கவுன்சிலிங்னா என்ன மாமா? கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்குற முடிவுல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கமான்னு செக் பண்றதுக்காக நம்ம கிட்ட அட்வொகேட் பேசி பாப்பாங்க. நாம அவங்க கிட்ட இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு சான்ஸே இல்ல, நம்ம 2 பேருக்கும் செட்டே ஆகாது, எங்களால ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லணும். அப்படி சொன்னா என்ன நடக்கும் மாமா? அப்படி சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டோங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் நமக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வானதி. நீ உன் வழியில உன் வாழ்க்கைய பார்க்க போயிடலாம், நான் என் வழியில என் வாழ்க்கையை தேடி போயிடுவேன். என் கூட சேர்ந்து வாழ போறத பத்தி தான் பேச போறீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா வந்தேன். ஆனா இப்படி ஒரு இடியை என் தலையில இறக்குவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. என்ன வானதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. இப்ப நீ எதுவும் செய்ய வேண்டியதில்ல. நீ வீட்டுக்கு கிளம்பி போ. உன் போன் நம்பரை அட்வொகேட் கிட்ட கொடுத்திருக்க. அவங்க கிட்ட இருந்து உனக்கு கால் வரும். அவங்க எப்ப உன்னை வர சொல்றாங்களோ அப்ப நீ கிளம்பி நேரா அட்வொகேட் ஆபீஸ்க்கு வந்துரு. நானும் அங்க வந்துருவேன். இதுக்காக தான் என்ன இங்க வர சொன்னீங்களா மாமா? ஆமா வானதி. சரி வா, நான் உன்னை வீட்டுல விட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமா? வேண்டாம், அதான் மொத்தமாவே என்ன விட்டுட்டு போறீங்களே. இனிமே நான் தனியா தானே இருக்க போறேன், தனியா தானே எல்லாத்தையும் செய்யணும். அதனால நான் இப்போ இருந்தே தனியா வீட்டுக்கு போக பழகிக்கிறேன். அருள் மாமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேன். நீ வாழு. என்ன பேசிட்டு இருக்க? நான் வாழ்றதே அவருக்காக தான் மாமா. அவர் என்னை விட்டுட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? அவர் என் கூட இல்லாம அவரை நினைச்சு நான் காலத்துக்கும் வாழ்ந்து கஷ்டப்படுறதை விட நான் செத்து போறது எவ்வளவோ மேல் மாமா. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அருள் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதா இருந்தா தானே நீ இப்படி எல்லாம் யோசிக்கணும். அவன் உன்னை விட்டு எல்லாம் எங்கேயுமே போக மாட்டான். டைவர்ஸ் கிடைச்சிட்டா பிரிஞ்சு தானே போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு தானே ஆயிடும். அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீயா ஏதாவது நினைச்சு இப்படி பயந்துகிட்டு இருக்காத. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவோமா? நீ தைரியமா இரு. அருள் சொன்ன மாதிரி உனக்கு கால் வந்ததும் நீ அந்த அட்வொகேட் ஆபீஸ்க்கு போ. அங்க அவங்க அருளை விட்டு பிரியறதுக்கு உனக்கு முழு சம்மதமானு கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி கேக்குற கேள்விக்கெல்லாம் உடனே பதில் சொல்லாத. ரொம்ப யோசிக்கிற மாதிரி யோசிச்சு எந்த கேள்விக்கும் பிடி கொடுக்காம பதில் சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா இரு. நீ இப்படி எல்லாம் பண்றத வச்சு அந்த அட்வொகேட் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் அந்த அட்வொகேட்டே பாத்துக்குவாங்க. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சா அருள் மாமாக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகாதா? ஆமா, கண்டிப்பா டிவோர்ஸ் ஆகாது. அப்ப சரி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ வேண்டிய ஜோடி இல்ல, சேர்ந்து வாழ வேண்டியவங்க தான். உட்காருங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அருள் வானதி டிவோர்ஸ் கேஸ நீங்க தானே மேடம் பாக்குறீங்க? ஆமா. அவங்க 2 பேரை பத்தியும்
சில விஷயங்களை நான் சொல்லணும் மேடம். சொல்லுங்க. மேடம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டியவங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸ் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணிராதீங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே வீணா போயிடும் மேடம். அவங்க 2 பேரோட லைஃபும் இப்போ உங்க கையில தான் இருக்கு மேடம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ டைவர்ஸ் கேஸ நான் டீல் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே பிடிக்காம சண்டை போட்டு ஈகோவால பிரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு அழகான ஒற்றுமையான ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலை அவங்க 2 பேரும் உணரணும், அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்கும் 2 மாசம் டைம் கொடுத்திருக்கேன். அநேகமா நெக்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் வர வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த 2 மாசத்துக்குள்ளேயே நிச்சயமா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதையும் மீறி அவங்க நெக்ஸ்ட் டைம் இந்த கவுன்சிலிங்க்கு வந்தாங்கன்னா அப்பவும் இதே மாதிரி இன்னும் 1 மாசம் டைம் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லி அவங்கள அனுப்புவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்கள மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா லவ்வோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற கப்பிள்ஸ்னால மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்துக்கு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும். So proud of you both. நீங்க 2 பேரும் made for each other. உங்க ஜோடி பொருத்தத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ ஒத்துமையா இருக்கிற உங்க 2 பேரையும் பார்த்தா யார் பார்த்தாலும் பொறாமப்படுவாங்க.